வணக்கம் மக்களே. இந்த வீடியோல சூப்பரான ஒரு ஆக்ஷன் பத்தி நாம பார்க்க போறோம். ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்கின் ரீடச்சிங் ஆக்ஷன். நம்ம படங்கள்ல ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேகமா வேலை முடியறதுக்காக ஏதாவது ஒரு பிளகின், ஸ்கின் பெயினர், போர்ட்ரேச்சர் இந்த மாதிரி பிளகினை பயன்படுத்துவோம், சரிங்களா? ஆனா இந்த ஆக்ஷன் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிளகினுமே தேவையில்லை. ஆக்ஷனை ப்ளே பண்ணிட்டு உங்க ஸ்கின்னை ரொம்ப வேகமா உங்களால ஸ்மூத் பண்ணிட முடியும், சரிங்களா? ஓகே, இந்த ஆக்ஷன் பயன்படுத்துறதுக்கு முன்னால இது எந்தெந்த போட்டோஷாப்ல சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துடலாமா? போட்டோஷாப்ல CS3ல இருந்து நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். 7.0ல இது சப்போர்ட் ஆகாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா போட்டோஷாப்ல CS3 ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்ஷனோட லிங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அவ்வளோ லோட் பண்ணிட்டேன். ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்கின் ரீடச் இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பிக்சர் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு இந்த பிக்சர் எடுத்துக்கலாம். இந்த பிக்சர் சாம்பிள் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தெரியுதுங்களா? நல்ல ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள். இந்த நபருடைய ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா பரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் எதையுமே ரிமூவ் பண்ண போகிறதில்ல. பருவை எதையுமே ரிமூவ் பண்ணாமல் நான் ஆக்ஷனை மட்டுமே வச்சு ஸ்கின்னை ரீடச் பண்ண போகிறேன். நல்ல கவனமாக பாருங்கள். நான் இங்கே மூவ் டூல் வச்சுருக்கேன். நான் ஆக்ஷன் மட்டும் ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக். நீங்கள் CS3 யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ கேட்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிசிலலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்காது, சரிங்களா? இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா மூவ் டூல் தான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு ப்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா அழகாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. ஆக்ஷனை ப்ளே பண்ணிவிட்டு நம்ம பெயிண்டிங் மட்டும் பண்ணாலே போதும். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோ லெவல் கம்மி பண்ணிடுங்க. ஒரு 20%க்கு கீழே வச்சுக்கிடுங்க. 20க்கு கீழே, சரிங்களா? நல்ல கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பிளாக் கலர் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கணும். இந்த டூல் பாக்ஸ் எனக்கு இந்த பக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அதை என்ன பண்ணுறேன், அப்படியே தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒயிட் கலர் இருக்குது. ஓகே, இப்போ பெயிண்ட் பண்ணலாமா? நல்லா கவனமாக பாருங்கள். நான் பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணலை. எனக்கு என்னென்னா இந்த ஆக்ஷனில் எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிடும். நீங்கள் ஆக்ஷனை ப்ளே பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி உங்கள் ஸ்கின்னை பார்த்து பெயிண்ட் பண்ணால் போதும். பாருங்களேன், அந்த பரு மேலே நான் பெயிண்ட் பண்ணுறேன். அந்த பரு எல்லாம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மறைய ஆரம்பிச்சிடுறோம் பாருங்கள். ஸோ அதே போல் ஸ்கின்னில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ரீடச் பண்ணணுமோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் தான், சிம்பிளாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கழுத்து பகுதியில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். டன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஒரிஜினல் எடிட்டிங் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினல், எடிட்டிங் பார்த்தீங்களா? பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டிருக்கு, இங்கே பாருங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் கீபோர்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலர் ஆப்போசிட் மாறும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அந்த லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஹேர் டீட்டெயில் கிடச்சிரும். ஹேர்லாம் நீங்கள் டேமேஜ் பண்ணாமல் கரெக்டாக உங்கள் ஸ்கின்னில் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணாலே போதும். இந்த ஆக்ஷன் ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். பருவை எதையுமே ரிமூவ் பண்ணலைன்னா இந்த பிக்சர் ஒரிஜினல் பிக்சர். நான் நிக்கானில் Z6 Mark II கேமராவில் ஷூட் பண்ண பிக்சரை கலர் கரெக்ஷன் எதுவுமே பண்ணல. டேரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக எனக்கு ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணிடுச்சு, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிவிட்டு 2 லேயரும் Ctrl+Shift+E கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து ஒரு சாம்பிள் பிக்சர் பார்த்துடலாமா? இதுவும் பார்த்தீங்கன்னா நிக்கானில் Z6 Mark II எடுத்த படம். இப்போது நம்ம முதல்ல பார்த்த படத்தில் பரு மட்டும் இருந்துச்சு. பரு இருந்துச்சுன்னா மறைச்சிடுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டார்க், அதாவது சில பேருக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக கரும்புள்ளிம்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி புள்ளி. ஸோ அப்படி இல்லைன்னா ரொம்ப நிறைய ஒரு சில இடங்களில் மச்சம் நிறையா இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தழும்பு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு கீழே எங்கேயாட்டு விழுந்த காயம் கொஞ்சம் கருப்பாக தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் ஆக்ஷன் ரொம்பவே நல்லா வேலை செய்யும், சரிங்களா? இப்போ இதுலேயும் நம்ம ரிமூவ் பண்ணாமல் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கட்டுமா? நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷனை மட்டும் ப்ளே பண்ணுறேன். கண்டினியூ மட்டும் கேட்கும். கண்டினியூ CS3ல தான் கேட்குது, சிசிலலாம் கேட்காது. கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரஷ் டூல் தான் இருக்குது, அப்படியே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் பெயிண்ட் ஆகலைன்னா கலரை மாற்றணுமா இங்கே? அப்போ என்ன பண்ணணும், நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். பிளாக்குக்கு பிளாக் இருக்கக்கூடாது, ஒயிட் கலர் இருக்கணும். ஆப்போசிட் கலர் இருக்கணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆகும். இந்த டார்க்காக இருக்க இடத்த எதுக்காக நான் ரிமூவ் பண்ணணும் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள்,
இந்த இடத்துல ஒரு டார்க்கு, இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குது. இந்த ரெண்டையும் நான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிட்டேன். அது பெயிண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க்காக அதாவது அவங்க ஃபேஸில் டார்க்காக கரும்புள்ளி ஏதாவது இருக்குது, இல்லை அவங்களுக்கு தழும்பு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். மற்றபடி நார்மலாக பருவலாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த ஆக்ஷன் ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? ஆக்ஷனை நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் ப்ரெஷ்ஷு சைஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ், டிக்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஹேரில் போய் நீங்கள் பெயிண்ட் பண்ணீங்கன்னா, ஹேரோட டீட்டெயில் வந்து லாஸ் ஆகிடும். சரிங்களா? அதனால் ஸ்கின் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு அழகாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இது வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக அதிகமாகிடுச்சு, இதை வந்து கம்மி பண்ண வழி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் இதை கம்மி பண்ணனா இதோடைய ஒப்பாசிட்டி, இந்த லேயருடைய ஒப்பாசிட்டியை மட்டும் இப்படி கம்மி பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு அழகாக மாறிடும். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங். நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆக்ஷனை ப்ளே பண்ணிட்டு பெயிண்ட் தான் பண்ணுறோம். நம்மளுக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு நல்லா கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள் எடிட்டிங்கில் இந்த ஆக்ஷன் ரொம்ப நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆக்ஷனு ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. CS3 ஃபோட்டோஷாப்பில் இருந்து இது சப்போர்ட் பண்ணுது. மற்ற ஃபோட்டோஷாப் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஒரு வேளை சப்போர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது எதனால் சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,